இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 7th question read பண்றேன். Find the 10th term of a GP whose eighth term is 768 and the common ratio is 2 கொடுத்திருக்காங்க. தமிழ்ல கொஸ்டின் அப்படியே ரீட் பண்றேன். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 8வது உறுப்பு 768 மற்றும் பொது விகிதம் 2 எனில் அதன் 10வது உறுப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இது கொடுத்துட்டாங்க, ரேஷியோவை கொடுத்துட்டு நம்மளோட 10th டேர்ம் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 8th டேர்மோட வேல்யூ என்ன? 768. Tn equal to ARn-1 இந்த ஃபார்முலா. அப்போ T8 வந்து ARn-1 8 - 1 7. அப்போ AR7 வந்து 768. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஆர் வந்து அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 2ன்னு. அப்போ 10th டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 10th டேர்ம்னா என்ன? ARn-1ன்னா 9 அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் given one. ஸோ AR7 வந்து 768 நமக்கு தெரியும். அப்போ இங்கே என்ன வரணும்? 9 இருக்குது. அப்போ இன்னும் 2 ஆர் போட்டால் 9 கிடச்சிருமா? 7 8 9. அப்போ ஆர் பவர் 9 வரைக்கும் என்ன? அப்போ இதோட ஹோல் டேர்மோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும்? 768ன்னு தெரியும். ஸோ 768 ஆரோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 × 2 இதில் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்குது 3072 கிடைக்குது. அப்போ 10th டேர்மோட வேல்யூ என்ன? T10 = 3072. ஈஸியாக நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ சிம்பிள் தான். 8th டேர்மோட ஹோல் டேர்மோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஹோல் டேர்முக்கு வேல்யூஸ் என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இன்னும் நம்ம 9th டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இன்னும் 2 ஆரை ஆட் பண்ணிவிட்டால் நமக்கு 9 வந்துருமா? ஸோ அதுதான் இந்த ஹோல் டேர்முக்கு 768, இந்த ஆருக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க 2 × 2 போட்டு இந்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு T10ஓட வேல்யூ கிடச்சிச்சு. வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Next 8th sum.